மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. கோவையில் சோலூர் பகுதியில் இருக்கிற ஒரு சின்ன பொண்ணு, 10 வயசு பொண்ணு 2 தினங்களுக்கு முன்னாடி காணா போயிட்டாங்க. வீட்டுக்கு எதிராக விளையாடிட்டு இருந்த பொண்ணு திடீர்னு காணா போயிட்டாங்க. அவர்களை தேடி கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு சொல்லிட்டு அங்கே எல்லாம் பக்கத்துலலாம் தேடினாங்க, கிடைக்கல. காவல் நிலையத்தில் புகார். 21ஆம் தேதி காணாமல் போன பொண்ணு நேற்றைக்கு கண்டுபிடிக்கப்பட்டாங்க. சடலமாக கண்டுபிடிக்கப்பட்டாங்க. ஒரு குளத்தங்கரையில் குளத்தில் அவங்க கொன்று வீசப்பட்டிருந்த அந்த கொடூரமான ஒரு நிகழ்வை பார்த்து அந்த உறவினர்களும் அந்த செய்தி தெரிஞ்சு தமிழ்நாடுமே பெரும் அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்தின நிகழ்வாக மாறிப்போச்சு. இந்த இளம் குட்டி பொண்ணுக்கு 10 வயசு பொண்ணுக்கு என்ன நடந்தது, ஏன் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்ததுன்னு யாருக்கும் தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் தெரிந்தது, அந்த பெண்ணுக்கு ஏதோ ஒரு பாலியல் ரீதியான துன்புறுத்தல் நடந்திருக்கும், அதனால தான் அந்த பொண்ணை கொண்டிருக்காங்க அப்படின்ற மட்டும் தெரிஞ்சது. அந்த உறவினர்கள்லாம் நள்ளிரவுலே சாலையை மறிச்சிட்டாங்க, மறியல் பண்ணிட்டாங்க. சாலை மறியல் போராட்டம் நடத்தி குற்றவாளிகளை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி கடுமையான போராட்டம். காவல்துறை வழக்கம் போல அவங்க இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு, விஜய் தலைமையிலான ஆட்சி, தாவேக ஆட்சி வந்த பிறகு இன்றையோடு கிட்டத்தட்ட 10 நாள் கடத்திட்டார். 11ஆவது நாள் 12ஆவது நாளை நோக்கி நகர்ந்துட்டு இருக்காரு. தமிழ்நாடு முழுக்க ஏராளமான இடங்களில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போச்சு. காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லை. சில இடங்களில் விசாரிக்க போனாலே காவல்துறையை அடித்து விரட்டுறாங்க. அப்போ இதுக்கு காரணம் என்னன்னா, நிர்வாக திறமை இல்லாது. விஜயனுடைய ஆட்சியினுடைய லட்சணம் ரீல்ஸ் எடுக்கிறதும், அந்த அமைச்சரவை விரிவாக்கத்துக்கு காத்து கிடக்கிறதும், அது உள்ளேயே தலைமைச் செயலகத்துக்குள்ளேயே அவரே அவர் யார் தெரியுமா, இவர் யார் தெரியுமான்னு பேசிக்கிறதும், பஞ்ச் டயலாக் பேசுறதும், இது மட்டும்தான் அந்த 10 நாட்களே நடந்திருக்கிற விஷயமா இருக்கு. வெறும் புகைப்படமும் ஒரு ரீல்ஸ்லையும் மட்டுமே ஆட்சியை ஓட்டிடலாம்னு நினைக்கிறாரு. இனிமே தான் அவருக்கான நிர்வாகம் என்ன அப்படின்றது, சட்டம் ஒழுங்கு அவர் கையில் தான் இருக்கு. அந்த அதிகாரம் முழுக்க காவல்துறை கையில் வச்சிருக்கிறது முதலமைச்சர் தான். ஆனால் தமிழ்நாடு முழுக்க காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டிலே சட்டம் ஒழுங்கு இல்லை. அது சந்தி சிரிக்குது. இதுவரையும் கிட்டத்தட்ட ஒரு 25-30 சட்டம் ஒழுங்கு சீர்குலைவுகள், கொலைகள், கொள்ளைகள், கொடூரமாக விரட்டி வெட்டினது, இந்த மாதிரி பாலியல் பிரச்சனைகள் இதெல்லாம் தொடர்ச்சியாக நடந்திருக்கு. இதுவரைக்கும் விஜய் வாய் திறக்கவே இல்லை எதுக்குமே. இதுவரை அவர்கள் மீடியாவே மீட் பண்ணல. இந்த மாதிரி ஒருத்தர் ஒரு மோசமான ஒரு முதலமைச்சரை தமிழ்நாடு இதுவரை பார்த்ததே கிடையாது. இந்தியா பார்த்துருக்குது. ஏன்னா இந்தியா மோடி இருக்காரு, அவர் மீடியாவே மீட் பண்ண மாட்டார். ஏன்னா பயம், மீடியா ஏதாவது கேள்வி கேட்டால் பதில் சொல்ல தெரியாது. அதே மாதிரி தான் இவர் மினி. அவர் மோடி பிக் அப்படின்னா இவர் மினி வெர்ஷன். மோடியோட மினி வெர்ஷன் தான் நம்முடைய விஜயனுடைய செயல்பாடுகள் அப்படித்தான் இருக்கு. ஏன்னா அவர் ஊடகத்தை பார்க்க மாட்டார், அறிக்கையிலே விடுவாரு. அது கூட யாராவது சொன்னவர் தான். இப்ப கோவை சூலூர் பகுதியில் நடந்த அந்த படுகொலை, சிறுமியின் உடலை கைப்பற்றி அவர் பிரேத பரிசோதனை கொண்டு போயிருக்காங்க. பிரேத பரிசோதனை வருவதற்கு முன்பாகவே எந்த நடவடிக்கையும் எடுக்கவே இல்லைன்னு பொதுமக்களே சாலை மறியல் திரண்டு பிரச்சனை பண்ண பிறகு 2 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்கு காவல்துறை. கார்த்தின்னு ஒருத்தனையும் மோகன்ராஜ்னு ஒருத்தனையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கார்த்தி என்பவன் இந்த பொண்ணை காணோன்னு தேடும்போது கூடவே தேடினவன். யாரா இவன் பார்த்தா அந்த பெண்ணுடைய பக்கத்து வீட்டுக்காரன். எனக்கு தெரிஞ்சு இந்த மூஞ்ச பார்த்தா இது கண்டிப்பாக தாவேகா விசிலடிச்சா குஞ்சா தான் இருக்கணும். அதனால்தான் போலீஸ் மெத்தனமாக இருக்கோ அப்படின்னு ஒரு தயக்கம் இருக்கு. இதுவரை வெளியில வரவே இல்லை, எந்த தகவலும் வரல. இந்த நேரம் அவன் வேறு கட்சியில இருந்தா யாரு அப்படின்னு. ஏன்னா இதுவே முதலமைச்சராக இருக்கிற விஜய்க்கு இதெல்லாம் எப்படி தெரியுமா, நீங்களே பார்த்துருப்பீங்க. எங்கன்னா விளாத்திக்குளம் அந்த சிறுமியினுடைய அந்த படுகொலை நடந்தப்ப மைக்கு பிடிச்சி எவ்வளோ ஆவேசமா பேசினார் பாருங்க. ஒரு பாத்ரூம் போறதுக்கு வெளியே வந்த பொண்ணு, கழிப்பறை இல்லாததுனால வெளியில ஒதுங்க போன பொண்ணுக்கு பாதுகாப்பு இருக்கா, பாதுகாப்பு இல்லாம இப்படி பண்ணிட்டாங்களே, இந்த திமுக அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்பு, திமுக அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்பணும், செஞ்சிருவீங்களா, கேட்டுட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க திமுக அரசாங்கத்தை. இப்ப நீங்க வந்துட்டீங்க இல்ல சாமி. அதாவது ஒதுங்க போன 2மே தப்பு தான். நான் எதையுமே கம்பேர் பண்ணல. படுகொலைகள் எந்த நேரத்தில் நடக்கக்கூடாது. அது இந்த மாதிரியான படுகொலைகளை ஏற்கவே முடியாது. அவர்களுக்கு கடுமையான தண்டனை, அதிகபட்ச தண்டனைனா என்ன, நம்ம நாட்டில் மரண தண்டனை தான். உடனடியாக மரண தண்டனை இல்லை, என்கவுண்டர்ல போடுங்க, தப்பே கிடையாது. இந்த மாதிரி காம மிருகங்கள் நாட்டில் நடமாடவே கூடாது. யார் ஆட்சியா இருந்தாலும், அது விஜய் இருந்தாலும் சரி, ஸ்டாலினா இருந்தாலும் சரி, எடப்பாடியா இருந்தாலும், இதுதான் நிதர்சனமான விஷயம், நம்ம சொல்ல போற விஷயம். அப்ப பொங்கி விளாத்திக்குளம் அந்த சிறுமிக்கு நடந்த சம்பவத்துல பொங்கி பயங்கரமா கோவப்பட்ட விஜய் 3 நாட்களா, சம்பவம் நடந்து 3 நாள் ஆகுது, 3 நாளா இப்ப வரைக்கும் வாய் திறக்கவே இல்லை. இப்ப நான் இந்த வீடியோ உங்ககிட்ட பேசுறதுக்கு முன்னாடி தம்ப்நெயில் செட் பண்ணிட்டு இருக்கும் போது தான் ஒரு அறிக்கை வருது. அவர் அறிக்கை என்ன அறிக்கைன்னா, நான் அதுதான் தலைப்பே வச்சிருந்தேன், சிஎம் சார் இருக்கீங்களா அப்படின்னு வச்சிருந்தேன். ஏன்னா இவர் இருக்கிறதே தெரியல. இவர் பேட்டரி கார்ல போறதும்,
சட்டை மடிச்சு விட்டு அதிரடி காட்டினதும் அந்த ஊடகங்கள் இருக்குல்ல, தயவுசெய்து மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்களே, ஊடகத்துக்குன்னு மரியாதை இருக்கு. 4வது தூண், ஜனநாயகத்துடைய 4வது தூண் உங்களை சொல்லிட்டு இருக்காங்க. இவ்வளவு கேவலமா அசிங்கமா இறங்காதீங்க, இதுக்கு மேல ஜால்ரா அடிக்காதீங்க. அடிச்சு அடிச்சு காதுல ரத்தம் வருது. நமக்கு பார்க்கும் போதெல்லாம் நமக்கு அவ்வளவு கோபம் வருது. என்ன சாதனை செஞ்சு கீச்சிட்டார் இவரு? எடுத்த உடனே அதிரடி காட்டினார், தோ இவர் கிளம்பி விட்டார், தோ கைட்டிட்டார், தோ புடுங்கிட்டார்னே சொல்லுகிறீங்களே. இதுவரையும் 10 நாள்ல கிட்டத்தட்ட 28-30 இடங்கள்ல கொலை நடந்திருக்கு, கொள்ளை நடந்திருக்கு, பல பேர் செத்து போயிருக்காங்க. என்ன பண்ணீங்க இது வரைக்கும்? இதுவரையும் என்ன நடந்திருக்கு? என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? தமிழ்நாடு முழுக்க பவர் கட்டு தனியா நான் வீடியோ போடுறேன், இதுல பேசுறேன் நான். அப்ப அந்த விளாத்திக்குளம் பெண்ணுக்கு பேசின இந்த விஜயனுடைய வாய் இப்ப ஏன் மௌனமா இருந்துச்சு? இப்போ அந்த உறவினர் அவங்க சொல்றாங்க, சிஎம் சார் வாயை திறந்து பேசுங்க, ஒரு ஆறுதல் சொல்ல கூட உங்களுக்கு டைம் இல்லையா அப்படின்னு அவங்க எல்லாம் கேட்ட பிறகு, அது ஊடகங்கள்லாம் வந்துட்ட பிறகு இவர் ஒரு அறிக்கை விடுறார், எனக்கு மன வருத்தமா இருக்கு, கடுமையான நடவடிக்கை எடுப்பேன். ஒரு முதலமைச்சரா இருக்கிறவர் தமிழ்நாட்டில் எந்த சம்பவம் நடந்தாலும் உடனடியாக அது என்ன காரணம் என்பதை தெரிந்து கொண்டு அதன் மீது நடவடிக்கை எடுக்கிறவர் தான் முதலமைச்சராக நிர்வாக திறமையோட இருக்க முடியும். ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு நேரம் சரியா இருக்கு, பேட்டரி பஸ்ல போய் ஊர் சுத்துறதுக்கு உங்களுக்கு நேரம் சரியா இருக்கு, தலைமைச் செயலகத்தை சுத்தி பார்த்தே இல்லை பாருங்க. அவர் சுத்தி பார்க்குறாரு, கோட்டு இல்லாம போனார். அவர் தலைப்பு போடுறாரு ஒரு ஊடகம், முதல் முறையாக அவர் கோட்டு இல்லாம போனார். நல்ல வாயில வருது எனக்கு. அந்த முதலமைச்சர் மரியாதைக்கு தான் கம்முன்னு இருக்கோம் நம்ம பேசாம. இதெல்லாம் ஒரு செய்தியாங்க? நாட்டில் இருக்க பிரச்சனையை பார்த்து செய்தி போடுங்க. எவ்வளவோ பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு. ஆக இந்த கோயம்புத்தூர் சிறுமிக்கு நடந்த, அந்த சூலூர்ல நடந்த அந்த படுகொலைக்கு சம்பந்தப்பட்டவள், நான் தான் கொலை பண்ணேன், சாக்லேட் வாங்கி கூட்டு போனேன், நான் இந்த மாதிரி கொலை பண்ணேன். இப்ப பிரேத பரிசோதனை அறிக்கை வந்துருச்சு. அந்த பெண்ணுடைய தலைமுடியை வச்சு அந்த பெண்ணோட கழுத்தை இறுக்கி கொண்டிருக்கானுங்கன்னு சொல்றாங்க. கொடூரமான கொலை செய்தவர்களுக்கு தயவு தாட்சியம் இல்லாம ஈவிரக்கமே பார்க்காம யாராவனா இருந்துட்டு போட்டாங்க. அப்படிப்பட்ட ஜென்மம் இந்த நாட்டில் வாழ்வதற்கு தகுதியே இல்லை. உடனடியாக அவனுக்கு அதிகபட்ச தண்டனையாக கொடுக்கணும். இதை நீங்க அவனை கோர்ட்ல நிப்பாட்டி நீங்க தண்டனை கொடுக்குறேன்னு விசாரணை பண்ணி அதுக்கப்புறம் பல ஓட்டைகள் வச்சு, சாட்சி கிடையாது, யாரும் கூட்டு போனது பைக்கில் கூட்டு போன வீடியோ சாட்சி மட்டும் இருக்கான், எதுவுமே இல்லை. அப்ப ஈஸியாக சட்டத்துல ஓட்டைகள் இருக்கும்போது இந்த மாதிரி குற்றவாளிகள் தப்பிப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. உடனடியாக விரைவு கோர்ட்ல உடனடியாக அப்பறைய சிங்கப்பெண்கள் படைன்னு ஒன்று போட்டீங்களா, என்னங்க ஆச்சு? முதலமைச்சர் வந்த உடனே சிங்கப்பெண்கள் படைன்னு ஸ்டிக்கர் ஓட்டினார்ல, பிங்க் கார்ல எல்லாம் சிங்கப்பெண் சிங்க அதிரடி படைன்னு போட்டார்ல, அதுக்கு ஒரு அதிகாரியும் போட்டாரு. அப்ப இந்த மாதிரி சம்பவம் ஏன் நடக்குது? நம்ம சம்பவம் ஏன் சார் நடக்குது? ஆக எல்லா ஆட்சியிலுமே இந்த சம்பவங்கள் செய்வதற்கு துணிச்சலும் தைரியமும் எப்போ இவர்களுக்கெல்லாம் வருதுன்னா, ஆட்சி நிர்வாகம்லாம் வரும். ரீல்ஸ் ஆட்சி பாயுது, நம்மளால எதுவும் கேட்க மாட்டாங்க, நம்ம என்ன பண்ணாலும் எந்த நடவடிக்கை நம்ம மேல பெருசா இருக்காது, நம்ம சமாளிச்சிடலாம், ரொம்ப பேசினா விசில் அடிச்சுக்கலாம் நம்ம. அதனால எந்த நடவடிக்கைன்னா நம்ம எதை எடுத்தாலும் காவல்துறை நம்ம மேல எந்த ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு எண்ண ஓட்டம் நிறைய பேருக்கு வந்து விட்டதுனால, குறிப்பாக இந்த ஜென்சி கூட்டத்தில் இருக்கிற கரிகட்ட கூட்டத்துக்கிட்ட இருக்கிற ஒரு எண்ண ஓட்டம் தப்பா இருக்கிறதுனால, நான் எல்லாரையும் குறிப்பிடல, ஒரு சிலருடைய எண்ண ஓட்டம். ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா காவல்துறை ஒரு கிராமத்துக்குள்ள போகுது, ஒரு போலீஸ்கார் ஏதோ பஞ்சாயத்து பேச போறாரு, அவரையே விரட்டி அடிக்கிறாங்க. அந்த வீடியோ வைரல் ஆயிருக்கு. பல இடங்கள்ல வெட்டு குத்து கொலை, விரட்டி பஸ் ஸ்டாண்ட்ல விழுக்கிறாங்க. காதலிய சொல்லி காதலனை வர வச்சு வெட்டி கொள்றாங்க. அது ஆணவ படுகொலையா என்ன பஞ்சாயத்துன்னு இது வரைக்கும் வெளியில தெரியல. விஜய் ஆட்சிக்கு வந்த பிறகு சட்டம் ஒழுங்கு என்பது சந்தி சிரிக்குது. சட்டம் ஒழுங்கு அப்படின்னா என்னது, எந்த கடையில விற்கும் அப்படின்னு கேட்கிற லெவல்ல இருக்கு. என்ன பண்ண போறார் முதலமைச்சர் விஜய்? திமுக மீது பழி போட்டு ரீல்ஸ் போட்டு ஆட்சியை புடிச்சிங்க. அப்ப ஒழுங்கா ஆட்சி நடத்தணும் இல்லையா? நடத்தலைன்னா இப்படி கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. இந்த சந்தி சிரிக்குதே சட்டம் ஒழுங்கு. பரிதாபமா ஒரு பெண் செத்து போயிருக்காங்களே, படுகொலை பண்ணியிருக்கானுங்களே, உங்க ஆட்சியில் தான் நடக்குது. 2 நாள் 48 மணி நேரம், கிட்டத்தட்ட 56 மணி நேரம் கழிச்சு தான் இரங்கலை தெரிவிக்கிறீங்க. 3வது நாள் தான் இரங்கல் தெரிவிக்கிறீங்க. அது கூட எல்லாரும் பேசினாங்க, ஏகப்பட்ட பேர் பேசின பிறகு சம்பந்தப்பட்ட பிள்ளையை பறி கொடுத்த குடும்பத்தார் கதறினாங்க, சிஎம் சார் உங்களுக்கு காதல கண்ணு கேட்கவே இல்லையா, காதல் இது உழவே இல்லையா, ஒரு ஆறுதல் கூட தெரிவிக்கும் நேரம் இல்லையா, அதை விட என்ன பண்றீங்க நீங்க அப்படின்னு அவங்க எல்லாம் கேட்ட பிறகு ஒரு அறிக்கை வருது, ஆறுதலாக ஒரு அறிக்கை. அந்த அறிக்கையிலையும் கடுமையா நான் நடவடிக்கை எடுப்பேன்றதோடு நின்று போச்சு. எதிர்கட்சி தலைவர் காட்டமான அறிக்கை விட்டுருக்காரு. 30 இடங்கள்ல படுகொலைகளும் படுபாதகமான சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சிருக்கு, கடுமையான நடவடிக்கை எடுங்க அப்படின்னு அவர் ஒரு பக்கம், பிரேமலதா ஒரு பக்கம் மரண தண்டனை கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுடைய குடும்பத்தார் சொல்ற மாதிரி அவர்களுக்கு கடுமையான தண்டனை கொடுங்க,
ஒரு பக்கம் எடப்பாடி கடுமையான அறிக்கை வெளியிட்டிருக்காரு, எதிர்கட்சிகள் எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா ஆளுங்கட்சி பேச வேண்டிய முதலமைச்சர் வாய் முடின்னு கம்முன்னு இருக்காரு. ஆனா ஊடகங்கள் என்ன பேசுதுன்னா, தோ முதலமைச்சர் கிளம்பி விட்டார், அதிரடி காட்டி விட்டார், ஏதோ கையெழுத்து போட்டார், அவர் செய்கிற செயலை பாருங்கள், 1 மணி நேரத்துல அப்படியே தலைகீழா மாற்றி விட்டார், தலைமைச் செயலகத்தில் கால் வைத்தார், பேட்டரி காரில் வந்து இறங்கினார், காரை மாத்தினார். ஏடா இதெல்லாம் ஒரு செய்தியாடா? அசிங்கமா இல்லையா? வாங்கி சாப்பிடுங்க, ஆனா அசிங்கமா பண்ணாதீங்க, அவமானப்படுத்தாதீங்க. ஊடகத்தின் பேரை சொல்லவே அசிங்கமா இருக்கு, இல்ல செய்தியாளர் சொல்றதுக்கு அசிங்கமா இருக்குங்க. பூரா விலை போயிட்டானுங்க எல்லாவனுமே. தப்ப சுட்டி காட்டுங்கடா, அதுதான் உங்க வேலை. வாங்கின காசை கூவுங்க, ஆனா அது கொஞ்சம் அடக்கி வாசித்து கூவுங்க. ஓவரா கூவுனீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேல வாய் வெடிச்சிடும். அவமானமா இருக்கு. இனிமேதான் தெரிய போகுது, இப்பதான் நடந்துகிட்டு இருக்குல்ல நிர்வாகம் என்பது, இனிமேதான் தெரிய போகுது. ஸோ இந்த கோவையினுடைய அந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் கடுமையான தண்டனை கொடுக்கணும்னு கோடங்கி வாய்ஸ் சேனலும் அந்த கருத்தை தான் வலியுறுத்துது. அவர்களுக்கு மரண தண்டனை கொடுத்தா கூட தப்பு இல்லை. ஏன்னா எந்த ஒரு சின்ன செகண்ட் சபலத்துக்கு ஆசைப்பட்டு பக்கத்துல தான் அந்த அந்த அப்ப அந்த பக்கத்து வீட்டுக்காரனா அவனுக்கு அந்த குழந்தை வந்து 10 வயசு குழந்தை, இது எருமை கடா, 7 வயசா இருக்கும் போல இருக்கு, இது மூஞ்ச பார்த்தாலே திருட்டு கோட்டா தான் இருக்கு. அப்ப அந்த குழந்தைய வந்து அவன் சின்ன வயசுல இருந்தே பார்த்துருப்பான். சிறுபிள்ளையா அந்த பிள்ளை விளையாடினது, ஓடினது, பார்த்தது, அது அந்த குழந்தை பழகி அன்பாக தான் அவன் கூப்பிட்டவன அந்த வண்டி 2 வீலர்ல ஏறி போயிருக்கும். சரி நம்ம பக்கத்து வீட்டு அண்ணன் தானே கூப்பிடுறாரு அப்படின்னு போயிருக்கும். அப்ப எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியிருக்கு. பெண்களை பெற்றவர்களாக இருக்கிறவர்கள் எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும் பாருங்க. இந்த விசிலடிச்சாங்க குஞ்சுகள் வந்து எனக்கு என்னன்னு ரீல்ஸ் போட்டுட்டு இருக்கிறாங்க, எனக்கு என்னன்னு இதெல்லாம் கேளுங்க, தட்டி கேளுங்க. இதெல்லாம் கேட்கணும். நீங்க போய் விசிலுக்கு குத்துன்னு குத்துனீங்கல்ல, இதெல்லாம் திருப்பி கேளுங்க. கேட்டாதான் உரைக்கும் உங்க அண்ணனுக்கு. ஏன்னாப்பா அந்த குடும்பத்தார் கதறின பிறகுதான் அறிக்கை வருது. ஆக சட்டம் ஒழுங்கை முதலமைச்சர் விஜய் இன்னும் சரியாக கையாளாமல் தன்னுடைய கையாளாகத்தனத்தை காட்டிக் கொண்டிருக்கிறார். தவறானவர் கையில போய் ஆட்சி நிர்வாகம் போயிருச்சுன்னு இனிமே புலம்பி பிரயோஜனம் இல்லை. எதிர்கேள்வி கேளுங்க, நம்ம தொடர்ந்து கேட்போம். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருக்க அன்பு நண்பர்களே, கோடங்கி வாய்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. இன்னும் பல விஷயங்களை பேசலாம். நன்றி, வணக்கம்.